மனிதா நீ மகத்தானவன். He is also a writer and he has released வேர்க்கையோடு விளையாடு, பெயரிடப்படாத புத்தகம், கிளையிலிருந்து வேர் வரை. தேங்காய் தொட்டியா இருந்ததுன்னா உங்களை எந்த தாட்டும் இல்லாம தூக்கி குப்பையில போட்டுருவாங்க. அப்போ இந்த வேல்யூக்கு நான் எலிவேட் ஆகிறப்போ என்னை ஓரளவுக்கு பொருட்படுத்துவார்கள். முதல்ல வெறும் தேங்காய் தொட்டி மதிக்க மாட்டாங்க. 100 டைம்ஸ் நான் எலிவேட் ஆனோடனே என்னன்னா எனக்கு ரெஸ்பெக்ட் கிடைச்சிரும். நான் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளா மாறிடுவேன். என்னதான் சூஸ் பண்ணுவாங்க, ஆனா என்ன யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இதுக்கு மேல நான் எலிவேட் ஆகிறப்ப என்ன ஆகுன்னா என்ன ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, எனக்கு வேல்யூ அதிகமாகும், என்னை பார்த்து ரசிப்பாங்க, என்ன ஒரு மாடலா வச்சுக்குவாங்க. இவ்வளவுதான் வேல்யூ அப்படின்னா இப்படியும் கிரியேட் பண்ண முடியும். இதோட வேல்யூ என்னவா இருக்கும்? எல்லாத்துக்கும் ஒளி கொடுக்குற இடத்துல இருக்கும், லைட் இருக்கும், மேல கட்டி தொங்க விட்டு இருப்பாங்க. வர்றவங்க எல்லாம் ஆச்சரியம் பார்ப்பாங்க, இது எங்க வாங்குனீங்கன்னு கேட்பாங்க, எங்கன்னு கேட்பாங்க. It may be a word, a sentence, a paragraph, a page, or an article. என்னவா வேணாலும் இருக்கலாம். Keep your definitions always alive. Day by day செதுக்கிட்டே இருங்க. Balancing work and personal life. Set clear boundaries. எது உங்களால செய்ய முடியும், எது செய்ய முடியாதுங்கிற boundaries கிரியேட் பண்ணிக்கோ. Some may be applicable to us, some we may not be able to reach the point what was actually conveyed. So you have to just go recall